ஹலோ கைஸ், நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ண பட்டன் போன்ல இருந்து இப்ப நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் ஆர் ஸ்மார்ட் வாட்ச் இதுல எல்லாத்துலயுமே கவனிச்சிருக்கீங்களா? இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இதுல அப்ளிகேஷன் தான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டாவே இருக்கும். ஈவன் தான் நம்ம பட்டன் போன்ல கூட நம்ம ஒரு கால் பண்ணணும்னா அதுலயும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ன்றது பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு மெசேஜை ரிசீவ் பண்றதா இருக்கட்டும் ஆர் நோட்டிஃபை பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ரோலாவே இருக்கு. ஈவன் தோ இட் இஸ் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச், நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல கூட ஒரு கிளாக் செட் பண்றதா இருக்கட்டும் ஆர் டைமர் செட் பண்றதா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லைக் ஹார்ட் பீட்டை பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம். எப்ப நம்ம மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அதுல இருந்தே இந்த அப்ளிகேஷன்ன்றது இம்பார்ட்டன்ட் ரோலாவே பிளே பண்ணுது. ஈவன் தோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் இன்னமும் குறையாம தான் இருக்கு. ஆனா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றது இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா குறைய போகுது. இது எப்படின்னா ஏ ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்றதுனால இந்த ஏ ஏஜென்ட் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்க போகுது. ஏனால நம்ம ஜாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போயிடும் அப்படின்ற ஒரு பயம் போய் இப்ப அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா போக போகுது. இந்த அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா ஏ ஏஜென்ட்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ண போகுது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போக போகுது. நீங்க இப்பதான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆக போறீங்கன்னா ஒரு ஏ இன்ஜினியர் ஆக போறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் ஏ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஆல்ன்ற ஆப்ஷனை பத்தினா கிளிக் பண்ணிக்கங்க. தட் நான் போற வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபையா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அப்ளிகேஷன் என்னதுன்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் தான் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோட். ஒரு டெவலப்பர் பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா ஏபிகே ஃபைல்ஸா இருக்கலாம் ஆர் இஎக்ஸி ஃபைல்ஸா இருக்கலாம் ஆர் மோர் தென் பேட் ஃபைலா கூட இருக்கலாம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு அப்ளிகேஷன்றது ஒரு ஸ்மார்ட் போன்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது தான் ஸ்பெசிபிக் டாஸ்க் நம்மளால பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்ஸ்அப் எடுத்துக்கலாமே. இந்த வாட்ஸ்அப்ல நம்ம மெசேஜ் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம எடுத்த உடனே பண்ணிட முடியாது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் அப்டேட்ல இருக்கணும் அண்ட் அதுக்கான லாகின் கிரெடென்ஷியல் பாத்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு அப்ளிகேஷனே நம்மளால யூஸ் பண்ண முடியுது. நம்ம வெப்சைட்ல போயிட்டு நம்ம சாட் பண்ண முடியாதுல. வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல நம்ம பண்ணலாம். பட் மொபைல்ல அது பாசிபிளா? அது ரொம்ப கன்வீனியன்டா இருக்குமா? இல்ல. இந்த அப்ளிகேஷன் வந்ததுனாலதான் மொபைல் போன்ல நம்ம ஒரு கன்வீனியன்டா அண்ட் ஸ்மூத் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது. இந்த அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல ரீப்ளேஸ் ஆக போகுது. இந்த ஏஐ வந்ததுனால அது எப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஏஐ ஏஜென்ட்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்னா ஜஸ்ட் அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணும், அதுக்கான டிசிஷன் மேக் பண்ணும், அதுக்கான ஆக்ஷன் பாத்தீங்கன்னா கொடுக்கும். இங்க அப்சர்வ் பண்றதுதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன ட்ரிகரா கொடுக்க போறோம் ஆர் என்ன ஆக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண போகுது ஆர் சம் கண்டிஷன்ஸ் மாதிரி. அதுக்கான டிசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டாஸ்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்றோம். லைக் இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஆக்ஷன் பண்ணு. அந்த மாதிரி நம்ம டிசிஷன் அந்த ஏஜென்ட் கிட்டே பாத்தீங்கன்னா கொடுத்துடுறோம். நெக்ஸ்ட் ஆக்ஷன். நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பணுமா இல்ல அதுக்கான ரிப்ளை பண்ணணுமா ஆர் நோட்டிஃபை பண்ணணுமா, அலர்ட் மெசேஜ் பாத்தீங்கன்னா அனுப்பணுமா, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டாஸ்க பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன்ல கொடுக்கலாம். இப்ப நம்ம ஏஜென்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அப்ளிகேஷன்னா என்னன்னு ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம ஏஐ ஏஜென்ட் எப்படி அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்ற பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காலேஜ் போகிறதுக்கு கேப் பாத்தீங்கன்னா புக் பண்றீங்க. இந்த கேப் புக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மொபைல் என்ன பண்ணுவீங்க? லைக் ஊபர் ஆர் ராபிடோ இந்த மாதிரி ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் லாகின்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் பாத்தீங்கன்னா புக் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமா இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதா இருக்கும். அண்ட் ஸ்பெசிபிக் டாஸ்க் மட்டும் தான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெக்கேஷனுக்கு பாத்தீங்கன்னா போறீங்க. இப்ப நீங்க ஊட்டி ஆர் கொடைக்கானல் இந்த மாதிரி போறீங்கன்னா அங்க எத்தனை ஹோட்டல் இருக்கு, எந்த இடத்துல ஃபுட் நல்லா இருக்கும் அண்ட் எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணலாம் அண்ட் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு அண்ட் அதுக்கான ஃபிளைட் டிக்கெட் ஆர் ட்ரெயின் டிக்கெட் ஆர் பஸ் டிக்கெட் இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்றதுக்கு நம்மளுக்கு டிஃபரெண்ட் ஆப்ஸ் பாத்தீங்கன்னா தேவைப்படுது. Will apps completely die? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியுமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆர் ஃபேஸ்புக் ஆர் லிங்க்டின் இதெல்லாமே நம்ம இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். நாம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி தானே கொடுக்குது. இந்த மாதிரி டாஸ்க் தான் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் காம்ப்ளெக்ஸான டாஸ்க் இந்த மாதிரி புக் பண்றது ஆர் ஃபார்ம் பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்றது ஆர் டேட்டா வேலிடேட் பண்றது. இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்றோம். இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ரிஸ்க் அண்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் ஆகும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிரைவசி இஷ்யூ பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரலாம். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் லைக் நீங்க புக் பண்ண போறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்களோட
ஏஜ், உங்களோட நேம்ஸ், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ராங் டிசிஷன். ஈவன் தோ பாத்தீங்கன்னா ஏஐ பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கட்டும், ஆர் அது பாத்தீங்கன்னா வந்து ரிவ்யூ பேஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும், ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபேக் ஆன்ஸ்னா என்ன ஆகுறது? ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ராங் டிசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா எடுக்கிறது நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜாப் இம்பாக்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றதுதான். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஜாப் இம்பாக்ட் கண்டிப்பா வந்து நடக்கும். சோ அது எப்படி நடக்கும்னா, லைக் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டா இருக்கட்டும், ஆர் ரிப்பீட்டட் ஜாபை பாத்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு சிம்பிளா நம்ம வந்து ஏஜென்ட் கிட்ட வந்து கொடுத்துக்கலாம். சோ இதை பத்தி நான் ஃபுல் வீடியோஸ் பாத்தீங்கன்னா வந்து ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கேன். சோ ஐ பட்டன்ல கொடுக்குறேன், அதை வந்து பாத்துங்க.